நல்லா இருக்கீங்களா? சரி ரைட்டு. எதுக்கு உங்களை கிளம்பி இருக்க சொன்னா வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக. லீவ் விட்டாங்கல்ல, அம்மா வர சொன்னாங்க. வீட்டுக்கு போமா, அம்மா கூட்டு வர சொன்னாங்க. அம்மா வந்திருக்காங்க. சரியா? போலாமா? சரி, பேக்லாம் எடுத்துக்கோங்க. அதில் என்ன வேணும் பாருங்க, என்ன பிடிக்குமா ஆர்டர் பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஃப்ரைட் ரைஸ். உனக்கு நூடுல்ஸ். உனக்கு பரோட்டா. சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கற்றுக்கிட்டியா? அப்படிதான், இப்படிதான் ஒவ்வொருத்தரும் அக்காவுக்கு உதவியாக இருக்கணும். சரியா? தேவையான எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. எங்கெங்க போனா எல்லாம் வாங்கியாச்சுல. இப்போ எங்கெங்க ஹோல்சேல் எடுக்கிறோங்கிற எல்லாமே பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ இதில் பாரு, இதில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானுமே இருக்கு. உங்களுக்கு அம்மா எப்படி சமைக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்தாங்களா அம்மா? எந்த நாளுக்கு எப்படி எவ்வளோ பருப்பு யூஸ் பண்ணணும், செடியெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுங்க, எதுக்கு இப்போ இந்த லீவில் உங்களை கூப்பிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கைங்கிறது அடுத்தவங்க நம்பி நம்ம வாழ்றது என்றைக்குமே வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி வாழணும். இப்போ எவ்வளவு நாள் வருவாங்க, எவ்வளவு நாள் இருப்பாங்கிறது தெரியாது. நீ இதை கத்துக்கிட்டேன்னா நாளைக்கு நீங்க எல்லாருமே இப்ப 4 பேர் நீங்க ஒன்னா இருக்கீங்க. நீ சமைக்கிறதா இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்ப நீங்க 2 அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிற நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஹைஜீனிக்கா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இது ஃபுல்லா பருப்பு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் இருக்கு. இது ஃபுல்லா இதுல வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருக்கு. இங்க இருக்கு, பழம்லாம் இருக்கு, அரிசி எல்லாமே இருக்கு. சரியா? ஒரு மூட்டை அரிசி எடுத்தா 2 மாசம் நீங்க சாப்பிடலாம். இப்ப எல்லாமே உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கை ஏன் அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. யாரையும் நம்பி நீங்க இருக்கக்கூடாது. அம்மா நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அதே நம்பிக்கையில நீங்க 4 பேர் நல்லபடியா முன்னுக்கு வரணும். நீங்க உங்க வாழ்க்கை யார்ட்டையும் நீங்க நின்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாமே வாங்கி கொடுத்து உங்க வீட்டுக்கு வர வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இது எல்லாமே உங்களுக்கு. அம்மா சொன்னாங்க, லீவ் விட்டாங்கன்னா ஒரு வாரத்துல மாவு ஆட்டி வச்சுக்கணும். அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு ஆட்டி வச்சுக்கணும். சமைச்சு வச்சுட்டு நான் சாயந்தரம் வந்து டயர்டா இருக்கும்ல, அதனால அதுக்கு தேவையான மாதிரி சமைச்சு வச்சுக்கிட்டு வெங்காயம் அதெல்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க 4 பேர்ல ஒற்றுமையா இருக்கணும். நீங்க 4 பேர் ஒற்றுமையா இருந்தா இது எல்லா வேலையும் பகிர்ந்துக்கணும். அக்கா ஒரு வேலை பார்த்தா நீ ஒரு வேலை பார்க்கணும், அவ ஒரு வேலை பார்த்தா நீ ஒரு வேலை பார்க்கணும். 4 பேர் பிரிஞ்சு என்ன 4 பேர் படிச்சுக்கிட்டே இதெல்லாம் செய்றீங்க. இந்த வயசுல இது கஷ்டம் தான். அல்ல வீட்டுக்கு ஆளுக்கு வேலை வைக்கவா? அதுவும் வேணாங்கிறீங்க. அப்ப நீங்க கத்துக்கிறது தான் நல்லது. வாழ்க்கைங்கிறது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வர்றதுதான் வாழ்க்கை. சரியா?
இருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம். நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க. எங்க அம்மா சாதத்துல இருந்து எங்க அம்மா மேல இருந்து எங்க அம்மா பண்ணதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. பெரிய விதத்துல வேணாம், உண்மையே ஒண்ணுதான். எனக்கு நீங்க நன்றி சொல்றதோட உண்மையுமே அம்மாவுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். அதாவது 4 பேரும் அனாதையே நின்றக்கூடாது, அவங்களோட வாழ்க்கை அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகணும், அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரணும். அவங்க விட முடியாதோட இன்னைக்கு வந்து உங்களை பார்த்து சொல்றாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு, யார் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நீங்க 4 பேர் ஒற்றுமையா இருந்து நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு உங்க அம்மாவுக்கும் பேர் வாங்கி கொடுங்க. உங்க சுத்தி இருக்க உங்களை வெறுத்து ஒதுக்குறவங்க எல்லாரும் மாதிரி நல்லா வாழ்ந்து காமிங்க. நீங்க மனசு விட்டுறக்கூடாது. என்னடா நம்மளுக்கு போக இடம் இல்லையே, நம்மளுக்கு லீவ் விட்டாங்க, நம்மளை பாக்குற யாருலையும் நீங்க மனசு விட்டுறக்கூடாது, ஏங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மா உங்களை வீட்டுக்கு வர வச்சு உங்களுக்கு இதெல்லாம் செய்யறாங்க. அப்போ அதே நம்பிக்கையை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் நாங்களும் எங்கேயாவது போகலான்னு நினைச்சோம். எங்க யாராவது கூட்டிட்டு போயிருவாங்க, யாராவது பார்த்துப்பாங்கன்னு நினைச்சோம். நீங்க தான் லாஸ்ட்ல வந்து பாத்துக்கிட்டீங்க, கூட்டிட்டு வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க நினைச்சே பாக்குறீங்க. அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன். நீங்க எப்பயுமே உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கலாம், வந்தா போய்க்கலாம், எப்படினாலும் இருந்துக்கலாம். நீங்க அதுக்கு தேவை நல்லா படிச்சிருக்கணும். ஓகேவா? சந்தோஷமா இருக்கணும். அக்கா 4 பேர் இதே ஒற்றுமையா இருப்பீங்கல்ல? இதே ஒற்றுமையோட இருந்தீங்கன்னா யாரும் உள்ள வர முடியாது, யாரும் உங்களை தோக்கடிக்க முடியாது. சரியா? இந்த வாழ்க்கைய நல்லபடியா வாழ கத்துக்கோங்க. சரியா? இதுதான் என்னோட அட்வைஸ், வேற எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளேயும் உங்க அம்மா கூட இருக்காங்க. சரியா? ஓகேவா? ஜெயிச்சலாம்ல? சந்தோஷம் தானே? இதே சந்தோஷத்தோட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு டூரும் கூட்டிட்டு போயிடுறேன். ஓகேவா? சந்தோஷம். 4 பேர் சரிங்க. ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? கடைக்கு போயிட்டு இருந்தது? எல்லா பொருளும் உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டியா?